அமாவாசை அன்னைக்கு, இன்னைக்கு ரொம்ப வேலைங்க எனக்கு. காலையில மன கஷ்டம் வேற, உடம்பு வலி வேற. காலையில எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்ல, அவர திருநாள கூட்டிட்டு போயிட்டு வந்தேனா, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வேற சுகர் ஆச்சா, அவங்களுக்கு வந்து புண்ணாகி கால்ல ஓட்ட போட்டுருச்சுங்களா, அத வேற போய் கட்டு போட்டு டெய்லி கட்டு போட்டு அவங்கள போய் கட்டு போட்டுட்டு வந்தேனுங்களா, அப்புறம் வீட்ல இருக்கிற வேலைலாம் செஞ்சு முடிச்சேனுங்களா, ரொம்ப டயர்டா ஆயிடுச்சுங்க. மனசும் சரியில்ல, உடம்பும் சரியில்ல. அப்புறமா சரி இன்னைக்கு அமாவாசை அமாவாசைனாவே நம்ம பெரியம்மா தான் ஞாபகம் வரும். பெரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு, எங்க குலதெய்வம் வேறங்களா அந்த கோயிலுக்கு அன்னைக்கு நைட்டுக்கே போயிட்டு பூஜைலாம் போட்டாங்க. ஊஞ்சல் வச்சு எல்லாம் ஊஞ்சல் ஆட்டுனாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அம்மாவ பார்த்தோனே மனசு லேசா ஆச்சுங்க. கொஞ்சம் நிம்மதியா கிடைச்சுச்சுங்க. அம்மாவ பார்த்தோனே நிம்மதி கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம வயிறு பசி எடுத்துக்கிச்சுங்க அது. அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, அம்மா மனசு மட்டுமா லேசாக்குவாங்க, நம்ம வயிறு லேசாக்கிட்டாங்க. அம்மா அங்க அன்னதானம் போட்டாங்க தக்காளி சாதம். அதையும் போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு, அம்மா ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு, அம்மாட்ட கால்ல விழுந்து கும்பிட்டு, "அம்மா மனசு நல்லபடியா மனசுல எந்த கவலை வரதான் செய்யும். நீ கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா எல்லாரையும், எங்களையும் பார்த்துக்கோம்மான்னு" சொல்லிட்டு, எங்களைலாம் கட்டி காப்பாத்துமான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கி கால்ல விழுந்து கும்பிட்டு, பெரியாயம்மாவ நல்லா மனசார வேண்டிட்டு, பாவாட்ராய சாமியும் வேண்டிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு